சத்யா, சத்யா, என்னடி சொல்லு. வீட்டில் கேட்டியா? ட்ரிப் வருவாதான் எங்களோட? ஐயோ, அதான் சொன்னனேடி எனக்கு வேற விருப்பம் இல்லைன்னு. ஏய், இது நம்ம பேட்ச்ட லாஸ்ட் ட்ரிப் டி. ஏன்டி வரமாட்டேங்கிற? வாடி ப்ளீஸ். கொஞ்சம் பொறு சேஷி. சத்யா, உண்மையை சொல்லு, உனக்கு வர விருப்பம் இல்லையா இல்லாட்டி வர விட மாட்டாங்களா? ஓம்டி, என்ன வர விட மாட்டாங்க. நான் அப்படி வந்தாலும் முதல் மாதிரி இருக்க இயலாது. நான் இப்போ உங்கள்லேருந்து வேறடி. சொன்னால் புரியாது உங்களுக்கு. சரி, அப்போ ஃபைனலாக நீ வரல. நாங்கள் போய் ட்ரிப்புக்கு எங்கட பேரை கொடுக்குறோம், நீ இப்படியே இரு. நம்மளோட லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் யூனியன் கமிட்டியில் நம்மளோட சீனியர்ஸ் எல்லாருமே நல்லபடியாக ஸ்டூடெண்ட் யூனியனை ரன் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. அன்னைக்கு வருத்தப்படுறதுக்குரிய விஷயம் என்னென்னா, கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச நம்மளோட பசங்களுக்கு ஒரு டீ போட்டு கொடுக்கறதுக்கு கூட நம்மளோட யூனியனில் ஒரு கேர்ள் நிற்கவே இல்லை. எனிஹவ், நமக்காக சப்போர்ட் பண்ணி ஸ்டூடெண்ட் யூனியனை நல்லபடியாக ரன் பண்ண சீனியர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லோரும் தேங்க் பண்ணிப்போம். இந்த வருஷமும் ஸ்டூடெண்ட் யூனியனுக்காக சில பேரை நாமினேட் பண்ணியிருக்கோம். அதில் நாமினேட் பண்ண பேர் இதோ இந்த லிஸ்ட்டில் இருக்கு. வாசிடா. பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு மிஸ்டர் கிருபாகரன், செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு பிரசாந்த், ட்ரெஷரருக்கு நிஷாந்தன், வைஸ் செக்ரட்டரி மனோஜ், என்னடா எல்லாம் பாய்ஸ் நேமா இருக்கு, கேர்ள்ஸ் போடலையா கமிட்டியில? இல்லை மச்சான், கேர்ள்ஸோட நேம் போட்டிருக்கு. கமிட்டி மெம்பர் லிஸ்ட்ல கேர்ள்ஸோட நேம் தான்டா போட்டிருக்கு. மெம்பர்ஸ்குள்ள மட்டும் போட்டா சரியாடா? எதுவும் போஸ்ட் கொடுக்கலையா? எதுக்கு டீ போடுறதையும் கேசரி போடுறதையும் சூப்பர்வைசர் பண்ணவா? அவளுக்கெல்லாம் வரமாட்டாளுடா. நீ வேணா போய் கேட்டுப்பாரு. இந்த சவுண்டுக்கெல்லாம் பொறுப்பு வந்து ராகுல். அதே மாதிரி அந்த லைட்ஸுக்கெல்லாம் பொறுப்பு. அதுக்கு நம்ம ஒழுங்கா போஸ்ட் கொடுத்து கூப்பிட்டா தானடா வருவாளுகள். எல்லாரும் வரணும். எல்லாரும் இங்கே வந்து மார்னிங் 8:30 எப்படி மச்சான் வருவாளுகள்? அவ்வளவுக்கு நம்ம பயமுறுத்தி வச்சிருக்காங்கல்ல. ப்ரோக்ராம் ஒழுங்கா இருக்கணும். இந்த ப்ரோக்ராமுக்கெல்லாம். ஆனா மச்சான், இந்த டைப் பண்ற சில்லற வேலைக்கெல்லாம் ஒரு ஆள் வேணும்டா. ஃபார்மாலிட்டிக்கு ஒருத்தர் செலக்ட் பண்ணு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட கமிட்டி மெம்பர்ஸ் ரிக்வஸ்டின் படி இந்த முறை வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு ஒரு கேர்ளோட பேர் தான் நாமினேட் பண்ணுறதா நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். விருப்பமாக அந்த போஸ்ட்டுக்கு வாலண்டியராக பேர் கொடுக்க விரும்புகிற யாராவது ஒரு கேர்ள் அவங்களோட பேரே எழுப்பி கொடுக்கலாம். பார்த்தல்ல, வரமாட்டாளுன்னு சொன்னல. இப்படியே விட்டு வரமாட்டாளுகள். நாமளா பார்த்து யாரையாவது செலக்ட் பண்ணிட்டு இருப்போம்.
அப்படிங்கிற யாரை கூப்பிடலாம்? இந்த பக்கம் பார்த்தா அந்த ப்ளூ கலர் ஓகேவா? அதோ அது குணாடல வர்றா, தெரிஞ்சா கொன்னுருவான். அப்படிங்கிற அப்போ அந்த தொங்கல்ல இருக்க பச்சை டேய், அதில் மூஞ்சி கொஞ்சம் பாரு, நல்ல ஃபிகராக பார்த்து செலக்ட் பண்ணுறா. டீனா, நான் வேணா போட்டுமா? சும்மா இருடி, இதுக்கெல்லாம் போய் நம்ம என்ன செய்யுது? வேணாமா? நானா? நீங்க தான். உங்களுக்கு வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட் கொடுத்தா உங்களால கரெக்டா செய்ய முடியுமா? ஓகே, நான் செய்கிறேன். ஷுவர்? ஷூர். நம்ம மச்சான் எல்லாருக்கும் ஓகே தானே? இவங்களை வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு நாங்கள் நாமினேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தால் தாராளமாக சொல்லலாம். ஓகே, நீங்கள் தான் கரண்ட் இயருக்கான வைஸ் பிரசிடென்ட். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நாங்கள் சொல்லுவோம், அதை அப்படியே செய்யுங்க. இப்போ டாக்குமெண்ட் வேலை கொஞ்சம் இருக்குது மச்சான், அந்த பேப்பரை கொடு. நீங்கள் நாளிலேருந்தே வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபோன் நம்பர் அவங்ககிட்ட கொடுத்துட்டு போங்க. நல்லா பாருங்க, நம்மளோட அந்த பட்ஜெட் லிஸ்ட்லாம் போட்டிங்களா? டெக்கரேஷன், அதுக்கப்புறம் ரீஃப்ரெஷ்மெண்ட், கெஸ்ட் ரீஃப்ரெஷ்மெண்ட் போடணும். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம்ஸ்லாம் சரி தானே? ஓகே. நம்மளை நம்பி தந்த வேலை நம்ம கரெக்டாக செஞ்சு முடிக்கணும். ஓகே, சரி. ஹலோ, சொல்லுங்கண்ணா. ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர், ப்ரோக்ராம் லிஸ்ட் சொல்லுங்கண்ணா. ஆமாண்ணா, ஆமாண்ணா, எல்லா பேட்சும் போட்டாச்சு. ஓண்ணா, ப்ரோக்ராம் லிஸ்ட்டும் ரெடி பண்ணியாச்சு. ப்ரோக்ராம் லிஸ்ட்டில் வந்து தமிழ் ப்ரோக்ராம் 2 இருக்குது, தமிழ் கேர்ள்ஸுக்குண்ணா. அதுக்கப்புறம் 2 சிங்கள ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, சிங்கள கேர்ள்ஸுக்குண்ணா. கம்மிங் ஃப்ரைடேஸ் நம்ம இன்விடேஷன் கொடுத்துடலாண்ணா. டிசைன் எல்லாம் ஓகே அண்ணா. சீனியர்ஸுக்கு இன்விடேஷன் கொடுத்துடலாண்ணா. ஆமாண்ணா, ஆமாண்ணா. சாப்பிட்டாச்சுண்ணா. சாப்பாடு சோறு தாண்ணா. வீட்டில் நானும் அக்காவும் தானே. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறேண்ணா. சரிண்ணா. ஆமாண்ணா. சரிண்ணா, நீங்கள் சொன்ன டைமுக்கு கால் பண்ணுறேன். சரி. சரி, அடுத்த வேலையை பாருங்கள். டிஷ்யூ கால் பண்ணுறேன்.
சொல்லுங்கண்ணா. ஆமாண்ணா, ப்ரோக்ராம்ஸ்லாம் போட்டாச்சு. தமிழ் கிளாஸ்க்கு 2 ப்ரோக்ராம் இருக்குது, சிங்கள கிளாஸ்க்கு 2 ப்ரோக்ராம் இருக்குண்ணா. சாப்பிட்டாச்சுண்ணா. எதுக்கு தான் இந்த பொறுப்பெடுத்தோன்னு இருக்கு. நீ என்னோட மட்டும் பேசி திட்டுறியா இல்லை யூனிவர்சிட்டியில் எல்லாரோடையும் பேசி திட்டுறியா? தெரிஞ்சிருச்சா? நான் என்ன பண்ணட்டும்? நான் தான் யூனியன் வைஸ் பிரசிடென்ட். அப்போ என்கிட்ட தான் எல்லா பொறுப்பும் இருக்கு. அப்போ நான் கதைக்கு தான் வேணும். நானும் அவங்களோட கைக்கில். அவங்க தான் தப்ப ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. பதவியை கொடுத்துட்டு பிறகு ஃபோன் பண்ணி ஓடிட்டீங்களாடா. உன்னால ஏதாச்சும் பண்ணி ஆகணுமே. இதை வர்றேன்டா யாருக்கிட்ட. ஐயோ, அந்த சீன் தான் இப்போ நடந்திருக்கணும். நம்மள்கிட்டே தப்பாக பேசியிருக்கானுங்களே, இப்போ என்ன பண்ணுறது? இவனுங்க வேற நம்மளை பார்க்குறானு. நம்மள்ட்ட நம்பி வேற வந்த பிரச்சனையை சொல்லியிருக்கான். ஒரு ஆம்பளையா இப்போ எனக்கு கோவம் வரணும். ஆனால் வரலையே. போய் தட்டி கேட்கலன்னா நம்மளை கோலன்னு நினச்சிருவாளோ. போவோம், போய் கேட்போம். நான் ஒரு ஆம்பளை, போய் தட்டி கேட்பேன். போடா, போ போ போ. ஒரு பொண்ணுக்கு யூனியனில் போஸ்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் ஃபோன் எடுத்து விடுறீங்களாடா. எல்லாரும் பார்க்குறாங்கடா. ஆம்பளை எல்லாத்தையும் தட்டி கேட்கணுமாடா. நமக்கும் அடிச்ச வலிக்குத்தானேடா. இப்படித்தானே அண்டைக்கு நடந்தது. டேய், என்னடா சீனியர்ஸை பார்த்து இப்படி அழுதுட்டுருக்க? அடே, அழுதா பொட்டன்னு நினச்சிருவானுங்க. பொம்பளை தெரியுமா? பொம்பளைன்னு நினச்சிருவாங்க. உங்களை வச்சு கேர்ள்ஸுக்கு பையன் காட்டலன்னு பார்த்தா நீங்களே இப்படி பயந்து போயிருந்தா என்னடா? ஆம்பளை தானே, பொம்பளை மாதிரி அழுதுட்டுருக்க. வடிச்சு அழுக விழுந்தானேண்ணா. அதுக்கெல்லாம் அழக்கூடாதுடா. ராகிங்னா அப்படிதான். நாளைக்கு நீயும் இதைத்தான் செய்ய போற. எல்லாரும் ஒழுங்கா கேட்டுக்கோங்க. 4 வருஷம் நாங்க அவங்களுக்கு சீனியர்ஸ். நாங்க சொல்ற மாதிரி தான் உங்களோட பேச்சே நடக்கணும். அதுக்கு முதல் உங்களோட பேச்சு நீங்க சொல்றதை கேட்கணும்.
சரி, எப்படிடா உங்களோட பெட்ச் கேர்ள்ஸ் எல்லாம்? எப்படின்னா உங்களோட எப்படி? நீங்கள் சொல்கிறத கேட்குதுங்களா இல்லாட்டி அதுக்கு சொல்கிற நீங்கள் கேட்குறீங்களா? எப்படி? ஆ, கேர்ள்ஸ் எப்பயுமேடா நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும், சரியா? அப்போ தான் நம்ம சொல்கிறபடி கேட்பாளுங்க. இல்லையா நம்மளை ஏறி முறிச்சிட்டு போயிட்டே இருப்பாளுங்க. அவளுக்கு பாட்டுக்கு இஷ்டத்துக்கு விளையாட ஆரம்பித்தாளுங்க, தலைக்கு மேலே போயிடும். உங்கள் பேச்சையும் கேட்க மாட்டாளுங்க, பெச்சுக்குள்ளேயும் கோஆப்ரேஷன் இருக்காது, எங்களையும் மதிக்க மாட்டாளுங்க. இங்கே எல்லாத்தையும் தீர்மானிக்கிறவங்க நம்மளாக தான் இருக்கணும், புரியுதா? உங்களை வச்சு தான் நாங்கள் அவளுக்கு பயம் காட்டுவோம். அவளுகள் எங்களை மதிக்கலைன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனை. நீங்களும் அவளுகளை எப்போ உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கொள்ளணும். சீனியர்ஸ் ஆன பிறகு நீங்கள் சொல்கிறது தான் அவளுகள் கேட்கணும். கேர்ள்ஸ் என்ற உடனே பழிஞ்சு போகக்கூடாது, எப்பயும் கெத்தாக இருக்கணும். நான் சொல்கிறதெல்லாம் புரியுதா? நாங்கள் கால் எடுத்தால் கட் பண்ணாமல் அவளுகளை ஆன்சர் பண்ண சொல்லுங்கள். நாங்கள் எதுவும் அசைன்மெண்ட் இருந்தால் இல்லைனாமல் செஞ்சு தர சொல்லுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், அவளுங்க எங்களை மதிக்கலைன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. மகள், யூனிவர்சிட்டி முடிய உங்களுக்கு இன்னும் 1 year தான் இருக்குது. ஆமாப்பா, ஏன் கேட்குறீங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட பையன் இருக்கான், நல்ல பையன். அவனை உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்ட்டு பார்க்கான். அவனும் நல்லா சம்பாதிக்கிறான். நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க? அப்பா, என்னப்பா நீங்கள்? நான் இன்னும் டிகிரியை முடிக்கல, அதுக்குள்ளே இப்போவேயா? நான் ஃபர்ஸ்ட் ஒழுங்காக படித்து லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகணும். அதுக்கு முதல் டிகிரி எல்லாம் முடித்து எம்பிஏ எல்லாம் முடிக்கணும். அதுக்குள்ளே நீங்கள் இப்போ வந்து கல்யாணம்ண்டா நான் என்னப்பா பண்ணுறது? இல்லை மகள், கல்யாணம் பண்ணி இல்லை. நாங்கள் ஜஸ்ட் ப்ரொப்போஸாக தான் அது பேசி வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஏனண்டா தெரிஞ்சபடியான், நல்லபடியான், மற்றது உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும், எங்களுக்கும் சேஃப்டியானே. ப்ளீஸ்ப்பா, புரிஞ்சுக்குங்க. நான் இன்னும் நிறைய படிக்கணும். அதோட நான் அச்சீவ் பண்ண இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இல்லை மகள், முதல் தான் கல்யாணம் பண்ணா பெரிய பிரச்சனை. இப்போ அது பெரிய பிரச்சனை இல்லை. அதோட பொண்ணுங்களுக்கு அந்தந்த வயசில் செய்ய வேண்டியதெல்லாம் பேரண்ட்ஸ் நாங்கள் செஞ்சு வச்சிடணும். இது ஜஸ்ட் ஒரு ப்ரொபோசல் தான் மகள். அதுக்கு பிறகு நீ தாராளமாக உண்ட ஹையர் ஸ்டடியை கண்டினியூ பண்ணலாம். அவனும் படித்த பையன்தான், எல்லாத்துக்குமே கோஆப்ரேஷன் பண்ணுவான். ஆமாப்பா, எனக்கு இப்போ என்ன அவசரம்? எனக்கு முதல் அண்ணன் இருக்கான்ல, அவனுக்கு முதல் வெட்டிங் பண்ணி வைங்கவன், அதுக்கு பிறகு எனக்கு நீங்க அண்ணாவை பத்தி யோசிக்க தேவையில்லை. அண்ணா வந்து ஆம்பளை, அவனுக்கு டைம் இருக்கு. அவனே சொல்லியிருக்கான், உங்களோட கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லியிருக்கான். அவனை கண்ட்ரோலுக்குள்ளே வைக்காம ஃப்ரீடம் விட்டாலாம் இப்போ லவ் பண்ணிட்டு வந்திருக்கான். உன்னையும் அப்படியே விட்டா நீயும் அவனை மாதிரி தான் வந்துடுவா. அதோட இந்த வயசில் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எங்களோட கடமை. பேசாமல் இந்த ப்ரப்போசலை ஒத்துக்கொள். அதை முடிச்சுட்டு உன் படிப்பை கண்டினியூ பண்ணு. ப்ரப்போஸ் பண்ணிட்டு வேண்டி இருக்காம அந்த பையன் கோல் எடுத்தா கொஞ்சம் கூட பேசு. இன்றைக்கு தான் நம்ம ப்ரெசன்டேஷன் வைவா லாஸ்ட் டே. நாங்கள் எல்லாரும் ரெடி ஆகிட்டோம். நீ என்ன மாதிரி ரெடி ஆகிட்டியா?
நான் கூட நேற்று நைட் தான் ப்ரிப்பேர் ஆகினேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வா.